I think Pakistan would be so well served with this breakthrough because they were going nowhere. ஆள் பக்கமா இருக்கேன், கை மாத்திரம் பக்கத்து வரைக்கும் போயிட்டு வருது. ஓகே கைஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நடந்து முடிஞ்ச இந்தியா vs பாகிஸ்தான் மேட்சோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க கைஸ். ஹரி கொஞ்சம் ரொம்ப வரி பண்றான். அவன் படிச்செல்லாம் எடிட்டிங்லாம் படிச்சு எடிட்டிங் பண்றான், கஷ்டப்படுறான். ஐடில ஒர்க் பண்ணிட்டு நைட் எல்லாம் ஒர்க் பண்றான். சரி, நீங்க பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவனுக்கு. ஸோ என் கூட யார் கனெக்ட் ஆயிருக்கான்னா, என் ஃப்ரெண்டு கிஷோர் கனெக்ட் ஆயிருக்கான். டே ஹாய்டா. ஹலோ. ஹாய் ஹரி. ஓகே ஹரி ஓகே கேக்குதா? உங்கள்கிட்ட கேக்குது. உங்கள்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த மேட்ச் பத்தி நம்ம வியூஸ்க்கு ஒரு ஷார்ட் ரிவ்யூ, ஒரு சின்ன இது மாதிரி சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணிட்டாங்க எப்படியோ. ஸோ வின் பண்ணி அவங்க வந்து பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபக்கர் ஜமான் வந்து ஆப்ட் அவுட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு பதிலாக வந்து இமான் உல்லாக் வந்து வந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எப்படி திடீர்னு வந்துட்டார் போல. சரி, அவர் நம்ம கேட்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, இமான் உல்லாக்கும் பாபர் அசம் ஓப்பன் பண்ணாங்க. இமான் உல்லாக் வந்து அந்த அளவுக்கு அவர் இது பண்ணல. பாபர் அசமும் ஒரு சின்ன ஸ்டார்ட் கொடுத்தாரு, பட் அவராலையும் இது பண்ண முடியல. பட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சவுத் சக்கீலும் ரிஸ்வான் 2 பேர் வந்து அப்படியே மேட்ச் அப்படியே என்ன சொல்றது, ஒரு மாதிரி சிமெண்ட் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போயிட்டாங்க. விக்கெட்டும் கொடுக்காம அவங்களும் அடிக்காம ரொம்ப அப்படியே பொறுமையா ஆடி 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 40 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, 40 வரைக்கும் கொண்டு போயிடுவோம், அதுக்கு அடுத்து நம்ம அடுத்து கீழே இருக்க 3 பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒரு ஃபினிஷிங் ஃப்ளரிஸ் கொடுத்துருவாங்கன்னு நினைச்சாங்க. பட் ஆனால் அப்படியே ஆப்போசிட் ஆயிருச்சு. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 241 தான் அடிக்க முடிஞ்சது. இதில் பார்த்தீங்கன்னா, குல்தீப் யாதவ் பரவாயில்ல ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. நான் கூட நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், வருண் சக்கரவர்த்தி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. பட் பரவாயில்ல, ஓகே, ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு, அது கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓகே, எல்லாம் டீசெண்டாக தான் போட்டாங்க. பட் அதுலேயும் சில ஒரு இதெல்லாம் இருக்குது, நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு 241 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த 241ங்கிறது வந்து ஒரு பெரிய டோட்டல், இந்த இந்தியா டீமுக்கு வந்து ஒரு பெரிய டோட்டலாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா வந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு 5 பால் ஆடி 20 ரன் அடிச்சுட்டு போனார். கில்லு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவர் வந்து அவருடைய கோல்டன் டச்சை காமிச்சிக்கிட்டு தான் இருக்காரு, ஒரு 46 ரன்னு. அதுக்கு அடுத்து தாங்க கோலியோட கம்பேக்கு. பாகிஸ்தான்னாலே இவர் வந்து என்ன ஆயிராருன்னு தெரியல. மற்ற எல்லா டீம்லும் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்து பாகிஸ்தான் டீம்னா மட்டும் முழிச்சுக்கிறாரு. முழிச்சுட்டு வந்து ஒரு செம்ம ஒரு 100. அதுக்கப்புறம் ஐயருமே வந்து அவருக்கு சூப்பரா இந்த இனிஷியல் ஸ்டேட்ல வந்து கோலி கொஞ்சம் இதா இருக்கும்போது நல்லா வந்து ஐயர் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீவ் பண்ணி விட்டு போனாரு. வந்து ஒரு சூப்பரா இருந்துச்சு ஐயருடைய ஒரு பேட்டிங். அந்த நம்பர் 4 ஸ்பாட் ரொம்ப வருஷமா இந்தியாவில் யார் ஆட போறாங்கிற ஒரு கேள்வியை வந்து ஐயர் வந்து இது பண்ண மாதிரி இருந்துச்சு. கடைசியில கோலி ஒரு 4 அடிச்சு இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஒரு செம மேட்சா இருந்தது. ஓகே கிஷோர், உன்னோட வியூஸ் இந்த மேட்சை பத்தி சொல்றா. வேஸ்ட் அடி. உண்மைக்கே வந்து நான் ஒண்ணு கேட்கிறேன் ஹரி. அந்த பாகிஸ்தான் டீம்ல வந்துட்டு இந்த பேட்டிங் லைனப்ல அவங்களுக்கு ரோல் கிளாரிட்டின்னு ஒன்று இருக்கா? டீம்ல இப்ப ஒரு 8 பேர் ஆடுறான். அவன் என்னன்னு நினைச்சு ஆடுறான் 8 பேரும்? இப்போ இமாம் உல்லாக், பாபர் அசம், சவுத் சகில், ரிஸ்வான், அப்கா ஆடுறானுங்க. அவங்களுக்கு என்ன ரோல்? யார் இப்ப ஆக்சிலரேட் பண்றன்னு ஒரு ரோல் இருக்கா? வர்றவன் எல்லாம் டிஃபென்ஸ் பண்ணா அவன் பங்குக்கு ஒரு 40 பால் பிடிக்கணும் அப்படின்னு பாக்குறான். அதை தவிர பாக்குறான், தவிர ரன் ஸ்கோர் பண்ண பாக்குறான். சரி, இமாம் உல்லாக், பாபர் வந்தான். இமாம் உல்லாக் இஸ் மச் பெட்டர் பிளேயர் ஹரி. நீ பார்த்தேன்னா எப்பயுமே அடிச்சுட்டே தான் இருக்கான். அவன் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு பால் டு பால் அடிக்கணும். நீ 26 பால் 10 ரன் அடிக்கிறேன்னா அதுல என்ன இருக்கு நீ சொல்லு? ஆனா பவர் பிளேல நீ இறங்குற. பாபர் அசாமி நீ கொஞ்சம் ட்ரை பண்ண அடிச்சான். அவன் 5 4 என்னமோ அடிச்சான், சூப்பரா விளையாண்டான். அந்த ஹர்திக் பாண்டியா ஒயிட்ல போட்டுக்கிட்டே இருந்தான், அவனும் கவர் டிரைவ் அடிச்சுட்டே இருந்தான். அப்புறம் அந்த டாஸ் பால்லே அவன் பேட் திரும்பிச்சு. டாஸ் பால்ல நீ அடிக்கும் போது பார்த்தா அந்த பால் மிடில்ல வாங்கினான். அந்த எட்ஜ் வாங்குற பால் அதே மாதிரி திரும்பி வாங்கிட்டான். சரி, அவன் கூட ஒரு பாபர் ஸ்டார்ட் பண்ண. அதுக்கடுத்து 2 பேர் வராங்க, சவுத் சகில், ரிஸ்வான். 2 பேரும் ஃபுல்லா 30 ஓவருக்கு நீ 100 ரன்னுக்கு இருக்க. 115 to 120 இருந்தாங்க. அப்புறம் அங்கேயே மேட்ச் முடிஞ்சு. இந்தியா போட்டுக்கிட்டே இருக்கா, ஸ்பின்னர் வச்சு ஒரே லென்த்ல போடுறான். ஒரே லென்த்ல போட்டு ஸ்டெம்புக்கே போறான். நீ ஃபீட் யூஸ் பண்ணல, நீ ஸ்வீப் ஆடல. நீ 30 ஓவருக்கு அப்புறம் வந்து உனக்கு ரன் வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ 2 ஷாட் அடிக்க ட்ரை பாக்குற. அப்போ உன் ரன் ரேட் என்னமோ நீயே உன் மேல ப்ரெஷர் போட்டுக்கிற, சேசிங் பண்ண மாதிரி ஏதோ உனக்கு 400 ரன் டார்கெட் மாதிரி ப்ரெஷர் போட்டுக்கிற. அப்புறம் நீ விக்கெட் விழுக தான் செய்யும். கிஷோர், ஒருவேளை அவங்க இந்த மேட்ச் பேட்டிங் வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ப்ரீ டிட்டர்மின் டார்கெட்டோட வந்து விளையாண்டாங்களோ? அது பேசினாரி ப்ரீடைம் ரிஸ்வான் ஸ்பீச்ல கூட சொன்னா, நான் வந்து நேத்து அசஸ் பண்ணுவோம் கண்டிஷனை, இன்னைக்கு பிச்சில் 280 தான் எங்களுக்கு டார்கெட்டா இருந்துச்சுன்னு. அதெல்லாம் அசஸ் பண்ணுவோம். சரி, வர்றது ஓகே. நீ 280 மாதிரி ஆடின
இல்ல அவங்க என்ன எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பிளான்ல வந்திருப்பாங்கன்னா 44 வரைக்கும் கொண்டு போயிடலாங்கிற பிளான்ல வந்துட்டு, ஏன்னா போன மேட்ச்ல பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க இந்த இவன் இந்த குஸ்துல் அவங்கலாம் கொஞ்சம் சல்மான்லாம் நல்லா அடிச்சாங்கல்ல. ஸோ அவங்க மேல பிலீவ் பண்ணி அந்த 40 ஓவர்ஸ்க்கு கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல வந்து லான்ச் பண்ணலாம்னு நினைச்சாங்கன்னு நினைக்கிறேன். அது நடக்காம போயிருச்சோ அப்படி பிலீவ் பண்றவனா இருந்தா வந்துட்டு இப்படி ஆடி இருக்க மாட்டாங்க. நீ பாத்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சமா ரிஸ்க் எடுத்திருக்கணுமே. 10 to அந்த 11 to 20ல 20 ரன்னா 11 to ஆமா 20 ஆமா 22 ரன்ஸ் அடிச்சிருக்கான். இந்த பவர் பிளேக்கு அடுத்த பவுண்டரி நெக்ஸ்ட் 60 பால்ல ஒரே ஒரு பவுண்டரி தான் வந்துச்சு. அதான் சொல்றேன் 150 டாட்ஸ் ஆடி இருக்க நீ ஒரு ஓடிஏல. அப்ப நீ மீதி 150ல நீ 240 ரன்ஸ் அடிச்சிருக்க. 150 டாட்ஸ்ல நீ அதுல ஒரு 70 ரன்ஸ் நீ சிங்கிள் அடிச்சிருந்தா பாதி நீ சிங்கிள் அடிச்சிருந்தா கூட இந்நேரம் உனக்கு ஸ்கோர் 300 கிட்ட போயிருக்கும். இந்த ஸ்கோர்லாம் வச்சு நீ இந்தியன் பேட்டிங் லைனப் உனக்கே தெரியும் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆமா அது அவங்கள வச்சு நீ 240 எந்த பிச்சாலும் நீ டிஃபெண்ட் பண்ண முடியாது. அவனுங்க தடவியே அடிச்சிருவானுங்கன்னு கொஞ்சம் யோசிக்கணும் அவனுங்க. கரெக்ட் தான். டீம்ல ரோல் கிளாரிட்டி இல்ல. எனக்கு வந்து அதான் மெயினா இருக்கு. எல்லாருமே வரான் அவனோட இதுக்கு என்னமோ ஆடுற மாதிரி இருக்கு. சும்மா வரான் 40 பால் பிடிக்கணும். யார் டேக் ஆன் பண்றது? நீ இங்க இருக்கல யார் ஹிட்டர் சொல்லு. நான் போன மேட்ச் முடிஞ்சப்போ கூட சொன்னேன் நான் ஃபக்கர் ஜமான மேல போடலான்னு பார்த்தேன். பட் அவன் ஆப்ட் அவுட் போயிட்டான். அதுவே ஒரு பெரிய மிஸ் தான். அவன் ஒருத்தன் தான் அடிக்கிறதுக்கு இப்ப அவனும் போயிட்டான். சைம் அயூப் ஏற்கனவே ரூல்ட் அவுட் ஆயிட்டான். அவங்க 2 பேர் தான் ஓரளவு கிடைச்சா இவன் 2 பேரும் போயிட்டான். இப்ப டீம் ஃபுல்லா உனக்கு 100 ஸ்ட்ரைக்கர்ல ஆடுற மாதிரி தான் இருக்கான். யாருனாலே 150ல ஆட முடியாது. சோ நீ என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் நீ பால் டு பாலாவது வந்து ஆடி இருக்கணும்ல. இப்படி ஆடிட்டு நீ என்ன உன் பவுலர் மேல பிரஷர் போட்டு அவங்க என்ன பண்றது? ஆனா அவங்க பவுலிங்கும் வந்துட்டு எனக்குமே அதான் நீ சொல்லு. இல்ல நானும் அததான் சொன்னேன். அவங்க பவர் பிளே நல்லா போட்டுறானுங்க. டெத்ல வந்து என்ன நினைக்கிறேன் இந்த 3 பவுலரு அதான் பவர் பிளே நல்லா போடுறான்னு ட்ரபிள் பண்றான். பவர் பிளேல ட்ரபிள் பண்ணா அவங்களுக்கு நினைக்கிற மாதிரி ஒன்னும் விக்கெட் கிடைக்காது. நியூசிலாந்து கூட பவர் பிளே ட்ரபிள் பண்ணா விக்கெட் ஆனா கிடைக்க மாட்டேன். ட்ரபிள் பண்றான். அவனும் சகினும் பண்றான். நசீம் ஷா நல்லா ட்ரபிள் பண்றாங்க. இன்னைக்கு நசீம் ஷா ஒருத்தன் தான் எக்கனாமியா போட்டான். சகின் ஷா ஃபுல்லர் லென்த் சரி ரோஹித் நீ அந்த போட்டு யாக்கர்ல எடுத்துட்டான். அதே பால் திருப்பி ட்ரை பண்ற ஸ்விங் எடுக்காது. கில்லி இறங்கி வந்து அடிச்சு அவன் இருக்கிற டச்சுக்கு அழகா அடிச்சிட்டு இருக்கான். வேற எதுவுமே ட்ரை பண்ணல. ஃபுல்லர் லென்த்தா போட்டுக்கிட்டே இருக்கான். ஹரிஸ் ராவ் வந்து அவன் பேசுக்கு எப்படினாலும் ரன் போயிடுதான். விக்கெட் எடுத்தா உண்டு இல்ல. 2 பவுலர் 2 உனக்கு மெயின் பவுலர் ஒருத்தன் 9.20 எக்கானமி சகின் அஃப்ரிடி. உனக்கு ஹரிஸ் ராவ் 8 எக்கானமி 240 சேஸ். அவ்வளவுதான் கேம் ஓவர். இப்போ ஒருவேளை அப்ரார் சூப்பரா போட்டான். ஆமா ஆமா நீங்க இன்னும் சொன்னேன். என்னடா அப்படி 10 ஓவருக்கு 22 இவ்வளவுதான்டா கொடுத்துருக்கான். அப்ரார் சூப்பரா போட்டான். சம்மலன்னு தெரிஞ்ச கில்லுக்குலாம் போட்ட பால்ல வந்துட்டு அது ட்ரிஃப்டான மாதிரி இருந்தது. நல்ல ட்ரிஃப்ட் இருந்தது பால்ல. ஒண்ணுமே பண்ண முடியல. கோலி அதான் செகண்ட் ஸ்பின்னரும் லேக் ஆகுது. ஆமா கரெக்ட். நான் அன்னைக்கே சொன்னேன் ப்ரிவியூல. குஸ்தில் ஷாவையும் இவனை அஃப்காவையும் நீ நம்ப மாட்டேங்கிற. 2 ஓவருக்கு 2 ஓவர் தான் கொடுக்குற. அவன் 10 ரன் எக்கனாமி கொடுத்தா அவனையும் நீ போட விட மாட்டேங்கிற. ரன்னுக்கு லீக்கார பேஸ் பவுலர்ஸையும் வச்சு திருப்பி போட்டுட்டு இருக்க. ஒரு கிளாரிட்டி இல்ல. they deserve to lose அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நேஷன் டு எலிமினேட் ஃபர்ஸ்ட் மாதிரி அவுட் ஆஃப் டோர்னமெண்ட். ஆமா அதுவுமே ரொம்ப கேட்கறதுக்கே கஷ்டமா இருந்தது. ஆனா ஏன் இப்படி சொல்றானே வாய்ப்பு இல்லையா? ஏன் இப்ப நியூசிலாந்து ஒரு மேட்ச் தோத்து அப்படி ஏதாச்சும் வாய்ப்பு இல்லையா? ஒரு மேட்ச் தோத்தாலும் வாய்ப்பு இல்லையா? ஆல்ரெடி பாகிஸ்தான் கூட ஜெயிச்சிட்டானே. இல்லடா இப்ப இந்தியா கூட சப்போஸ் தோத்தா கூட பங்களாதேஷ் கூட நீ தோப்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்றியா? அப்படி பண்ணாலுமே ரன் ரேட் பண்ணி எனக்கு என்னமே இவங்க போயிடுவாங்கன்னு தான் தோணுது. கரெக்ட் தான். சான்ஸ் இல்ல. கிறிஸ்வானே விட்டுட்டான். அவ்வளவுதான். அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு. அவன் ஸ்பீச் நீ கேட்டனால முடிஞ்சு அப்படின்னு அவனே சொல்லிட்டான். பாவம் சொந்த ஊர்லயே அடி வாங்கிட்டு போறானுங்க. சரி இப்ப எங்க டீம்ல ரைவல்ரி மேட்ச் சொல்லு ரைவல்ரி மேட்ச் மாதிரி இல்லையே. வருஷம் வரானுங்க இதே மாதிரி இதாயிட்டு போனா என்ன ரைவல்ரி இருக்கு? அப்ப இந்தியா சைடுல என்ன ஏதாச்சும் இருக்கா சொல்ல? இந்தியா ஆல் குட் தான். பேட்டிங் எல்லாரும் நம்ம பேட்டிங் ஆல் ஃபார்ம் தான். எவ்ரிதிங் குட். ஆனா பவுலிங் எனக்கு சமி இன்னும் அவன் ஃபார்முக்கு வந்த மாதிரி தெரியல. இன்னைக்கு எனக்கு இன்னுமே ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. இந்த மிடில் ஓவர்ல இவங்க விக்கெட்டே எடுக்க முடிய மாட்டேங்குது எனக்கு. ஆமா அது கொஞ்சம் கரெக்ட். இந்த 2 மேட்ச் வந்து தட்டிட்டு போயிரலாம். அந்த 2 மேட்ச் ஓகே. பிக் மேட்சஸ்ல கன்ஃபார்மா இது பிரச்சனையாகும். இன்னைக்கு ஆனா ஹர்திக் ஸ்டெப் அப் பண்ணனால இன்னைக்கு கொஞ்சம் சார்ட் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஹர்திக் பண்ணிட்டான். சமி இப்பயே கொஞ்சம் காலை புடிச்சுக்கிட்டான். ஆமா ஹர்திக் ஸ்டெப் அப் பண்ணி சூப்பரா போட்டான். அதனால வந்து இது இல்ல. வேற நமக்கு ஸ்பின் நல்லா இருக்கு. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், அவங்க ஜடேஜா 4 பேரும். குல்தீப்புமே வந்து எனக்கு 3 விக்கெட் எடுத்தா ஓகே. பட் அந்த இன்னுமே எனக்கு குல்தீப் மேல ஒரு நம்பிக்கையே வர மாட்டேது. கடைசியா தான் எடுத்த மாதிரி இருந்தது இல்லையா? ஆமா நெட்ல தான் எடுத்தான். பட் மிடில்ல விக்கெட் எடுக்கலாம். 2 மேட்சா எடுக்கல. பங்களாதேஷ் கூட 10 to 40 ஒன்னும் எடுக்கல. இங்கே அதே மாதிரி தான் எடுக்கல. பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன கேள்னா இப்ப வருண் சக்கர ஓகே சொல்லு எப்படினாலும்
எப்படினாலும் நம்ம நல்லா தான் போட்டிருக்கான். இனி அடுத்த மேட்ச் தான் டெஸ்ட் ஆகும். இத வச்சு நம்ம எதுவும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. நல்லா இப்ப எனக்கு ஒரே கன்சர்ன் ஷமி மேல தான் தெரியுது. வேற அவன் பழைய டச்ல இல்லாத மாரி தெரியுது. ஓகே. ஹர்ஷித் ராணா அவன் பாட்டுக்கு ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கான். டெத்ல நல்லா போட்டு விக்கெட் எடுத்துடுறான். இல்ல எனக்கு ஹர்ஷித் ராணா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நல்லா தான் போட்டான். 7 ஓவர் 36 எனக்கு தெரிஞ்சு ஓகேவா தான் ஆமா. போட்டான். எனக்கு பிரச்சனை தெரியல. பட் ஆனா எனக்கு இன்னுமே என்னன்னா வந்து வருண் சக்கரவர்த்தி உள்ள வரும் முடியாதோ கொண்டு வரலாமே. ஏன் அந்த இது எடுக்கலாமே நியூஸ்ல இப்ப யாருக்கு பதிலா கொண்டு வருவ? குல்தீப் பதிலா தான் பதிலா கொண்டு வரணும். சான்ஸே இல்ல. சான்ஸே இல்ல. ஒரு ஸ்பின்னர் இருந்தே ஆகணும். ஓகேடா. பட் அவன் பழைய இதுல இல்லையே டச்ல மிடில் ஓவர் விக்கெட் எடுக்கிறது தான் குல்தீப்போட மெயின் ரோலே. அதுவே சரி, இல்லாத இன்னைக்கு போது தான் ஒரு 3 விக்கெட் எடுத்திருப்பானே. இத வச்சு அடுத்த மேட்ச் ரிதம் வர வாய்ப்பு இருக்குல்ல. இன்னும் ஒரு மேட்ச் பார்க்கலாம் ஹரி. ஒரு மேட்ச் கண்டிப்பா பார்ப்பாங்க அவங்க. சேஞ்சஸ் நடக்காது. சான்ஸே இல்ல. தெரிய டவுட் எனக்கு இந்த டவுட் கேட்கறதுனால என்ன பாகிஸ்தான்காரங்க நினைச்சிட போறாங்க. பட் என்ன டவுட்னா இப்ப இந்த இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி யாரு ஹோஸ்ட் பண்றா? பாகிஸ்தான். ஆனா இந்த மேட்ச் அவங்களுக்கு அவே ஃப்ரம் ஹோம் தானே இருக்குது. இப்ப நீ என்ன பொலிட்டிக்கலா என்ன ஆன்சர் பண்ண ஆசைப்படுற ஹரி? இல்ல நான் என்ன கேக்குறேன் ஏய், இப்ப இது இல்லடா எனக்கு என்ன கொஸ்டின்னா இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இப்ப ஐபிஎல் கண்டினா நான் கேக்குறேன். இப்ப ஹோம் கேம் அவே கேம்னு இருக்கும் சரியா? இப்ப ஹோம் கேம்ல ஆடனா ஆமா. ஹோம் டீமுக்கு அட்வான்டேஜ். எதுக்கு ஹோம் கேம் வைக்கிறாங்க? ஹோம் டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் வேணும். அதனாலதான் ஹோம் மேட்ச் வைக்கிறாங்க. இப்ப நான் ஹோம் மேட்சே எனக்கு அவேல வைக்கிறேன்னா இப்ப நான் ஹோஸ்ட் பண்ற எனக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன்? ஆனா அது கொஞ்சம் சங்கடம் தான். நீ நேத்து விளையாண்டு நீ ஹோஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு 1600 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்து இன்னைக்கு நீ துபாயில பட் அதுக்கு பிளேயர் சேஃப்டிக்கு தான் நீ பாக்குறாங்க. அது நமக்கு என்னன்னு தெரியாது. இப்ப இப்ப அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா பிளேயர் சேஃப்டிக்கால இந்தியன் பிளேயர்ஸ் பாகிஸ்தான் போக முடியாது. அவங்களும் த்ரெட்ஸ் பண்றாங்க. நியூசிலாந்து டீம் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு பாம் த்ரெட் விடுறாங்க. அப்புறம் அவங்க ஹோஸ்ட் பண்ண யோசிப்பாங்களா மாட்டாங்களா? சார் அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அங்க ஹோஸ்ட் பண்ண விடுற? இவ்வளவு இதா இருக்குது இவ்வளவு இதுன்னா அப்ப நீ வேற ஊர்ல பண்ணிட்டு போயிருக்கலாமே. நீ இந்த கேள்வியில நீ என்கிட்ட கேட்க கூடாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ற நீ சொல்லு. எனக்கு எப்படி தெரியும்? ஏதாச்சும் கான்ட்ரோவர்சியா சொன்னா உனக்கு ஏதாச்சும் மேல கேஸ் போட்டு விடலான்னு பாக்குறேன். பட் டிஸ்அட்வான்டேஜ் தான் பாகிஸ்தானுக்கு. பட் வேற எதுவும் ஆப்ஷன் இல்ல. ஆமா வேற ஆமா அவங்களும் ஒன்னும் பண்ண முடியாது. பொறுத்த வரைக்கும் பாபர் அசாமி நீங்க ஓகே ஹரி. மீதி எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு சொதப்பல் தான். இல்ல பாபர் அசாம் சாம்பியன்ஷிப் நல்லா தான் பண்றான். அவனோட கேம் கரெக்டா ஆடுறான். பட் அவனை சுத்தி தான் வந்து ஆட மாட்டானுங்க. அவன் தான் நிக்கிறான்ல நீ ஆடுறான்னா நானும் நிக்கிறேன். அவங்க டீம்ல எல்லாருமே அதே ரோல் தான் பண்றான். என் ரோல் நான் கரெக்டா ஆடுறேன், என் ரோல்ல கரெக்டா ஆடுறேன் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஆங்கர் பண்றாங்க. யாரு வந்து இது பண்ணுவான்னு எனக்கு இன்னும் தெரியல. அவங்க டீம்ல இன்னும் ஒண்ணும் புரியல. இதுக்கு நான் அசாம் கானே நம்பி இருப்பேன். ஆமாடா அவனாச்சும் ஆமா ஃபக்கருக்கு பதிலா அவனையாச்சும் கொண்டு வந்திருக்கலாம். அவனாச்சும் அடிப்பான். அவங்க ஹோம் டவுன்ல ஆமா பிபிஎல் எல்லாம் அடிப்பானேடா. அவனே இறக்கி இமாம் உள்ள சூப்பர் பிளேயர். ஓடிஏல வந்து அவனோட ஆவரேஜ் எனக்கு கேட்ட தெரியும். அவனுக்கு நல்லா தான் இருக்கு. 50 இருக்கு. இப்ப ஏன் அவன் உள்ள வந்தானா? இப்ப வார்ம் அப் மேட்ச் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்துச்சு. அப்ப ஏதோ ஒரு டீம் கூட 97 என்னமோ அடிச்சான். அதனாலதான் இப்ப உள்ள வந்தான். அவன் நல்ல பிளேயர் தான் இமாம் மல்லக். அவன் இன்னைக்கு பண்ணா அதுக்கு மேல டிஃபென்ஸா வைக்கிறான். ஸ்லாட் பாலையும் டிஃபென்ஸ் வைக்கிறான். ரன் அவுட் தேவையில்லாத ரன் அவுட். ஏதோ கை கடிச்சு அதான் அவ்வளவு பிரஷர் அவங்களே போட்டுக்கிறான். அந்த 5 பால் டாட் பண்ணிட்டு நான் ஓடணும். இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச் அவங்க ஒண்ணுமே பண்ணல. இந்த வேலைக்காரன் படத்துல மாதிரி கைதான் வாங்கினா. இவனே போய் இடிச்சுக்கிட்டு ரத்தத்தை இவனே ரத்தத்தை பார்த்து இவனே பதறிட்டு இவனே என்னமோ பண்ணிட்டு இருந்தான். கரெக்ட். இவனாதான் அவுட் ஆற விக்கெட் இல்லாம. நீ டெட்லி பால்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் போட்ட 2 டெட்லி. அவங்க எடுத்த 2 விக்கெட் தான் டெட்லி பால். ஒண்ணு இவன் போட்ட அப்ரார் போட்ட ஸ்பின் ஒண்ணு செகண்ட் போட்டது. நம்மால ஒண்ணும் அவ்வளவு ஒண்ணும் டெல்லி பால் யாருமே போடல. ஆமா கரெக்ட். அவங்க எல்லாம் கொடுத்ததுதான். ஓகே வேற ஏதாச்சும் லாஸ்ட் ஏதாவது சொல்றியா உன் தாட்ஸ் மத்த டீமுக்கு ஏதாச்சும்? மத்த டீமுக்கு நான் அதே ஸ்டாண்ட் பண்றேன். எனக்கு குரூப் ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இன்னொரு இங்கிலாந்து அவங்க 3 பேர்ல எனக்கு இன்னும் டவுட்டா தான் இருக்கு. இந்த குரூப் எனக்கு நமக்கு முன்னாடி தெரியும். பாகிஸ்தான், நியூசிலாந்து அந்த சைடு தான் எனக்குமே அங்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. பேட்டிங் என்னடா பாத்தல பேட்டிங் வச்சு வந்தாங்க 2 பேருமே பவுலிங் வந்து அந்த மேட்ச் வந்துட்டு சும்மா ஏதோ போட்டு ஆனா அந்த பிட்ச் அப்படிதான்டா லேஹூர் அப்படிதான். ஓகே அதனால நான் எதுவும் அதான் சொல்றேன். அந்த பிட்ச் அப்படிதான். சோ ஓகே அது பாப்போம் அந்த குரூப் நம்ம என்னன்னு. சரி ஓகே எங்களுடைய தாட்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம். உங்களோட உங்களுக்கு ஏதாச்சும் தோணுது எங்க கருத்துக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்தா நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ பிடிச்சா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காதீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்ததே நாங்க என்ன பேசுறோங்கிறது உங்களுக்கு புரியும். சும்மா பாதி பார்த்தா யாருக்குமே புரிய போறது இல்லை. சரி ஓகே நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் இன்னும் எக்ஸைட்டிங்கா நிறைய மேட்ச் நடக்கும். ஏன்னா அடுத்து ஃபுல்லா செகண்ட் குரூப்
தான் ஃபோக்கஸ் ஆக போகுது. அதில இன்னும் சூப்பர் மேட்சஸ் நடக்க போகுது. ஸோ அதையும் நான் எல்லாமே பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்றோம். ஸோ அன்டில் தென் இட் இஸ் பை ஃப்ரம் ஹரி அண்ட் கிஷோர் பை சொல்றா. பைக் முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க கைஸ். ஹரி கொஞ்சம் ரொம்பவே வொரி பண்றான். அவன் படிச்செல்லாம் எடிட்டிங்லாம் படிச்சு எடிட்டிங் பண்றான், கஷ்டப்படுறான். ஐடில ஒர்க் பண்ணிட்டு நைட் எல்லாம் ஒர்க் பண்றான். ஸோ நீங்க பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவனுக்கு.